Hi student, welcome to Agni Defense Academy. நம்ம இன்ஸ்டிடியூட்ல SSC GD க்கு classes போயிட்டு இருக்கு. Next month October 4th செகண்ட் பேட்ச்க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உளவியல்ல தொடர்களை பூர்த்தி செய்யும் திறன் தான் பார்க்க போறோம். D, H, L, P, T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஆர்டர்ல தான் இது அரேஞ்ச் ஆயிருக்கு. சோ இந்த ஆர்டர் படி லாஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ABCD எழுதிக்கலாம். D க்கு அப்புறம் H வந்தது D. சோ D க்கும் H க்கும் இன் பிட்வீன்ல 3 லெட்டர்ஸ் இருக்கு. HL. H க்கும் L க்கும் இன் பிட்வீன்ல 3 லெட்டர்ஸ் இருக்கு. LP. L க்கும் P க்கும் இன் பிட்வீன்ல 3 லெட்டர்ஸ் இருக்கு. PT. P க்கும் T க்கும் நடுவுலயுமே 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து T க்கு 3 லெட்டர் வித் 3 லெட்டர் விட்டு அடுத்து என்ன வரும் பாருங்க X. சோ ஆப்ஷன் B X தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் B X தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. சோ ஏதோ ஒரு ஆர்டர்ல இந்த சீக்வென்ஸ் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? 12 plus 11 equal to 23. 11 plus 18 equal to 23. 18 plus 5 equal to 23. 14 plus 9 equal to 23. 15 ஓட எதை ஆட் பண்ணா 23 வரும் பாருங்க. 15 plus 8 தான் வந்து 23. சோ ஆப்ஷன் A 8 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரெண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23 வருது. அதே மாதிரியே 15 ஓட எதை ஆட் பண்ணா 23 வருதுன்னு பாக்குறோம். 8 ஆட் பண்ணாதான் 23 வருது. சோ ஆப்ஷன் A 8 தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் क्वेश्चन பாருங்க. 3E 6H 10L 15Q. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் விட்டுருங்க, நம்பர்ஸ் மட்டும் எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். 3 plus 3 equal to 6. அந்த 6 எழுதிட்டு 6 plus இதுக்கு அடுத்த நம்பர் 4 equal to 10. அந்த 10 எழுதிட்டு 4 க்கு அடுத்த நம்பர் 5 equal to 15. 15 எழுதிட்டு 5 க்கு அடுத்த நம்பர் 6 equal to 21. ஓகேவா? சோ ஆப்ஷன் D 21W தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ 21 பார்த்துட்டோம். அந்த W எப்படி வந்துச்சு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ E க்கு அப்புறம் H. ஓகேவா? E க்கு அப்புறம் H பாத்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன்ல 2 நம்பர் இருக்கு. இன் பிட்வீன்ல 2 நம்பர் இருக்கு. அடுத்து H க்கு அப்புறம் L. இன் பிட்வீன்ல 3 நம்பர்ஸ் இருக்கு. L க்கு அப்புறம் Q. இன் பிட்வீன்ல 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப அடுத்து Q க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன் பிட்வீன்ல எத்தனை இருக்கணும்? 5 இருக்கணும். 1 2 3 4 5. நமக்கு என்ன வரணும்? W வரணும். ஓகேவா? அந்த W இருக்கு. சோ ஆப்ஷன் D 21W தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர் 11 17 ஏதோ ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நடுவில் இருக்க கொஸ்டின் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? 4 plus 7 equal to 11. அந்த நம்பர் எழுதிட்டு பிளஸ் இதுல இருந்து 1 குறைக்கிறோம். 11 plus 6 equal to 17. 17 எழுதிட்டு 6 ல இருந்து 1 குறைச்சா 5. 17 plus 5 22. அந்த நம்பர் எழுதிட்டு 22 plus 5 ல 1 போனா 4 equal to 26. 26 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் B 26. இருந்தாலும் ரிமைனிங் இருக்க நம்பர்லாம் வருதா கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். 26 plus 3 equal to 29. 29 plus 2 equal to 31. 31 plus 1 is equal to 32.
ஓகே, கரெக்டா வருது. ஆப்ஷன் பி 26 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 5th ஒன் பாருங்க. YTP question mark K ABC எழுதிடுவோம். ஓகே, Y அப்புறம் T போட்டிருக்காங்க. Y 1 2 3 4 ஓகேவா? சோ இன் பிட்வீன்ல பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து T அப்புறம் P போட்டிருக்காங்க. பின்னாடி இருந்து இன் பிட்வீன்ல 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப அடுத்து 2 இருக்கணும். ஓகேவா? P அப்புறம் M போடணும். ஓகேவா? M இருக்கு ஆப்ஷன்ல. ஆப்ஷன் ஏ M தான் கரெக்டான ஆன்சர். 2 இருக்கணும். ஓகேவா? அடுத்து M ல 1 விட்டுட்டு K இருக்கணும். கரெக்ட். இதுக்கு இன் பிட்வீன்ல ஒரு நம்பர் இருக்கும். K இருக்கும். கரெக்ட். சோ ஆப்ஷன் ஏ M தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ இந்த क्वेश्चनல இந்த வீடியோல 5 சிம்பிள் क्वेश्चन பார்த்தோம். அடுத்து நிறைய क्वेश्चन பார்க்க இருக்கோம். சோ நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.